ஜெருசலம்ங்கிறது அல்லது பலஸ்தீன் சொல்லக்கூடிய அந்த தாயகம் வெறும் முஸ்லிம்களுடைய மட்டும் புனித நகரம் இல்லை. முஸ்லிம்களுடைய புனித நகரம், கிறிஸ்தவர்களுடைய புனித நகரம், யூதர்களுடைய புனித நகரம். இதற்கு பின்னால வரக்கூடிய சிலுவை போருடைய அந்த காலகட்டத்திலையும் முஸ்லிம்களோடு யூதர்கள் தோளோடு தோள் நின்று போராடினதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்னால் வரக்கூடிய பல சந்தர்ப்பங்களையும் முஸ்லிம்களும் யூதர்களும் அந்த காலகட்டத்தில் இணைந்திருந்ததை தான் நம்ம பார்க்கிறோம். டுடே ஐ ஃபவுண்டட் த ஜூயிஷ் ஸ்டேட் அப்படி இன்றைய தினம் நான் யூத தாயகத்தை உருவாக்கி இருக்கிறேன். இதை உலகம் ஒரு 50 ஆண்டுகளில் அறியும்னு சொல்லி அறியும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. ஆனா 51வது ஆண்டுல இஸ்ரேல் உருவாகும். முஸ்லிம்களுடைய கையில் ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் யூதர்களும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க, முஸ்லிம்களும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இந்த இடத்துல தொழுதேன்னா நாளைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? என்னுடைய பின்னால் வரக்கூடியவங்க அவங்க நான் தொழுத இடம்னு சொல்லி இந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் போய் வெளியில தொழுதுக்கிறேன், வெளியில போய் தொழுகிறாங்க. நாங்கள் முற்றளவு இரத்தத்தில் நடந்து சென்றோம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில். இஸ்ரேலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களில் கூட முஸ்லீம்களை தேவையின்றி தாக்கக்கூடாது, நம்ம ஒரு இனப்படுகொலை செய்கிறோம், பெரிய அநியாய அக்கிரமங்கள் செய்கிறோம், கடவுளுக்கு மாறுதலாக செய்கிறோம், இந்த செய்திகளை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. மீன் டிவி நேயர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் JKUH அமைப்பின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் நூர் முகமது அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க ஹபீப்? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். முதல் முறையாக அவங்களோட ஒரு நேர்காணலில் சந்திக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு வரலாறுகளை நீங்கள் நிறைய படிச்சிருக்கிறீங்க, அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். தெளிவான ஒரு வரலாறு, பாலஸ்தீனியர்களுடைய வரலாறு இதுதான், ஹமாஸுடைய வரலாறு இதுதான் அப்படிங்கிறத உங்களால் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ எங்களுக்காக சொல்லலாம். பாலஸ்தீனுடைய வரலாறுங்கிறது கிட்டத்தட்ட ஜூஸ்லேருந்து நம்ம தொடங்கணும்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுடைய வரலாறு. முஸ்லீம் ஹிஸ்டரியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 1400 ஆண்டுகளுடைய வரலாறு. அந்த வரலாறு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வரலாறு. பாலஸ்தீனுக்கும் ஜூஸுக்கும் உள்ள, அதாவது ஜெருசலத்துக்கும் ஜூஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் எப்படி இருந்தால் அங்கே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் வாழ்ந்த மக்கள் தான் அவங்க. 597 நீங்கள் பார்த்தீங்கன்னா கிமு 597 கிறிஸ்து பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 597 நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாபிலோன்ஸ் அதை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி சாலமனுடைய முதலாவது ஆலயம் அது தகர்க்கப்படுது, தரைமட்டமாக்கப்படுது. யூதர்கள் ஜெருசலத்திலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டுகளுக்கு இல்லை, அதுக்கு பிறகு பின்னால் உள்ளே வர்றாங்க, வேறு நாடுகளோட கூட்டு சேர்ந்து அவங்க உள்ளே வர்றாங்க. 70 அதாவது கிபி 70 ரோமர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. சாலமனுடைய ஆலயத்தை 2வது கட்டுறாங்க. 2வது கட்டப்பட்ட சாலமனுடைய ஆலயத்தையும் ரோமர்கள் என்ன செய்கிறாங்க, தாக்கி தரைமட்டமாக்குறாங்க. ரோமர்கள் யார் அப்போ 70 கிறிஸ்தவர்கள் தான். முடியுது. அது முடிஞ்சதுக்கு பிறகு 135 ஹட்ரியன்னு சொல்லக்கூடிய ரோம பேரரசர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் இவங்களை அந்த நாட்டிலேருந்து வெளியேற்றார். 70 நடைபெற்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 2வது சாலமனுடைய ஆலயம் தகர்க்கப்படுது. அதோட சேர்த்து சாலமனுடைய ஆலயம் இருந்த அந்த பகுதி குப்பை மேடாக மாற்றப்படுது, யூதர்களை அவமானப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட. 135 கிபி 135 இவர்கள் முழுமையாக வெளியேற்றப்படுகிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஜெருசலத்திற்குள்ளாக நுழையவும் அந்த தாக்குதல்ல, ரோமர்களுடைய தாக்குதல்ல, அந்த 2வது ரோமர்களுடைய அந்த ஆலயம், சாலமனுடைய ஆலயம் இருந்தது இல்லையா, அந்த ஆலயத்துடைய ஒரு மேற்கு சுவர், வெஸ்டர்ன் வால் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சுவர் மட்டும்தான் அதுல மீதமாச்சுது. அந்த வெஸ்டர்ன் வால்ல அதை வெயிலிங் வால்னு சொல்லுவாங்க, அழக்கூடிய அவங்க தங்களுடைய சோகத்தை, துக்கத்தை, அந்த சாலமனுடைய ஆலயம் அழிக்கப்பட்ட அந்த சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் ஜெருசலத்துக்கு வரக்கூடிய அனுமதி இருந்ததே தவிர வேற எந்த அனுமதியும் இருக்கல. இப்போ என்ன நாம பார்க்குறோம்னா காலமாக யூதர்கள் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். ஜெருசலம் நகர்லேருந்து பாலஸ்தீன்ல இருந்தும், அது பாபிலோனியர்களாக இருக்கட்டும், ரோமர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யாருமே அவங்களுக்கு எந்த ரோலுமே கொடுக்கல. 637 உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில கைப்பற்றப்படுது. ஜெருசலம் கைப்பற்றப்படுது கத்தியின்றி ரத்தமின்றி. கிறிஸ்தவ பாதிரியாக இருந்த அதனுடைய குலபதியாக இருந்த சோஃப்ரானியஸிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாவியை வாங்குறாங்க. அது வாங்கி அங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது சோஃப்ரோனியஸுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில். அந்த ஒப்பந்தம் கிறிஸ்தவர்களுக்கு தங்களுடைய சிலுவையை வைத்துக் கொள்ளவும், தங்களுடைய ஆலை, அவர்களுடைய வழிபாட்டு
உரிமைகளை அங்கீகரித்து கொண்டுள்ள அவர்களுக்கு வாழும் உரிமையை வழிபாட்டு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஒப்பந்தம். அதாவது ஒரு பன்முக சொசைட்டியில நாம் எல்லாரும் ஒன்றாக எப்படி வாழ முடியும் என்பதை காட்டக்கூடிய இன்றைக்கும் இருக்கக்கூடிய லிவிங் எக்ஸாம்பிள் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 யூத குடும்பங்கள், வெளியேற்றப்பட்ட யூத குடும்பங்கள் 70 குடும்பங்கள் உமர் ரலியல்லாஹு ஒப்பந்தத்திற்கு பின்னால் ஜெருசலம் நகருக்குள்ளாக கொண்டு வந்து குடியமர்த்தப்படுகிறார். அப்போ சிந்திச்சு பாருங்க, அதற்கு பிறகு நடைபெற்ற, அதாவது 637 இருந்து 1099 வரை இந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமைகளோடு ஜெருசலம் நகருக்குள்ளாக வாழ்றாங்க. முஸ்லிம்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமையோடு ஜெருசலம் நகரில் வாழ்றாங்க. இன்னும் சொல்ல போனால் எந்த யூதர்களை அவமானப்படுத்துறதுக்காக டெம்பிள் மவுண்ட், அந்த சாலமோனுடைய ஆலயம் அமைந்திருந்த அந்த பகுதி குப்பை மேடாக ஆக்கப்பட்டதோ அந்த குப்பை மேடை உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கையால் சுத்தம் செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம். அந்த கிறிஸ்தவர்களுடைய ஆலயம், அதாவது புனித சிலுவை, இயேசு சுமந்ததாக சொல்லப்படக்கூடிய சிலுவை இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்குள்ளாக இருக்கும்போது தொழுகைக்கான நேரம் உமர் ரலியல்லாஹுவுக்கு வருது. அந்த நேரத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு தொழுகிறதுக்காக பார்க்கும்போது இல்லை இங்கே தொழுங்கன்னு சொஃப்ரானியஸ் சொல்றாரு. சோஃப்ரானியஸ் வந்து உமர் ரலியல்லாஹுவுடைய அந்த சிம்பிளிசிட்டியில், அந்த எளிமையில், அதாவது 14 ஒட்டுக்கள் போடப்பட்ட ஒரு ஆடையோடு வந்த மகா சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹுவுடைய எளிமையில் அவர் திகைச்சு போய் எங்களுடைய ஆலயத்தில் நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்படுது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இந்த இடத்துல தொழுதேன்னா நாளைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, என்னுடைய பின்னால் வரக்கூடியவங்க அவங்க வந்து நான் தொழுத இடம்னு சொல்லி இந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் போய் வெளியில தொழுதுக்கிறேன், வெளியில போய் தொழுகிறாங்க. அந்த இடம் இன்னைக்கு உமருடைய பெயரிலான ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்குது. எவ்வளவு தீர்க்க வீக்ஷணத்தோடு அவங்க வந்து அந்த இதை அப்ரோச் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1099 சிலுவை போராளிகள் வந்து கைப்பற்றப்படும் வரை, ஜெருசலம் திரும்ப கைப்பற்றப்படக்கூடிய அந்த நாள் வரை நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு தங்களுடைய வழிபாட்டு உரிமையோடு ஜெருசலத்தில் வாழ்வதற்கான அனுமதி இருந்தது. யூதர்களுக்கு தங்களுடைய வழிபாட்டு உரிமையோடு வாழக்கூடிய அனுமதி இருந்தது. முஸ்லிம்களுக்கும் அங்கு வாழக்கூடிய அனுமதி இருந்தது. 3 சொசைட்டியும் இணைந்து ஒரு சுமூகமாக வாழ்ந்த வரலாற்று சான்றுகள் நமக்கு முன்னாலே இருக்கு. 1099 வருது. அந்த டைம்ல வந்து சிலுவை படை வீரர்கள் உள்ள நுழைகிறாங்க. லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொண்டு குவிக்கப்படுறாங்க. அதாவது அவங்களுடைய குரோனிக்கிள்ஸ் இருக்குது. அதாவது சிலுவை படை வீரர்கள், பிரெஞ்சுடைய சிலுவை படை வீரர்கள், ரெய்னால்டை போல உள்ளவங்க, ரெய்னால்ட் அகில்லஸ்ன்னு சொல்லக்கூடியவர், அது மாதிரி கெஸ்டாவோ பிராங்கோரம்னு சொல்லக்கூடிய புத்தகம் இருக்குது. இந்த புத்தகங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து முற்றளவு இரத்தத்தில் நடந்து சென்றோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, யூதர்கள் எங்களிடமிருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுடைய சினகாவுக்குள்ளாக சென்றார்கள். யூதர்கள் சிலுவை படை வீரர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சினகாக, அவர்களுடைய ஆலயம், அவங்களுடைய கோயிலுக்குள்ளாக அவங்க சென்றாங்க. நாங்கள் அந்த ஆலயத்திற்கு சுற்றி வளைத்தோம். யூத பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் எல்லாம் அந்த ஆலயத்திற்குள் அபயம் தேடி இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆலயத்திற்கு நாங்கள் நெருப்பு வைத்தோம். நெருப்புடைய வெப்பம் தாங்க முடியாமல் குழந்தைகளும் பெண்களும் ஆடவர்களும் எல்லாம் அழுது புலம்பக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் அந்த ஆலயத்திற்கு சுற்றும் நின்று ஆனந்த நடனம் ஆடினோம்னு நம்ம சொல்லல, அவங்களே எழுதி வச்ச புத்தகம் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ், இந்த 400 இயர்ஸும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை வழங்கிய மார்க்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம். இஸ்லாம் வந்ததுக்கு பிறகுதான் யூதர்கள் ஜெருசலத்திற்குள்ளாக நிம்மதியாக இருக்கவும் நிம்மதியாக வழிபடவும் கூடிய ஒரு உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம். 1099 பின்னால சலாவுதீன் அய்யூபியுடைய பின்னால் அவருடைய எழுச்சி ஏற்படுது. ஜங்கி டைனாஸ்டி, நூருத்தீன் ஜங்கியுடைய ஆட்சி வருது. சலாவுதீன் அய்யூபியுடைய ஆட்சி வருது. சலாவுதீன் அய்யூபி 1187 திரும்ப கைப்பற்றக்கூடிய நேரத்திலையும் அது கத்தியின்றி ரத்தமின்றி தான் கைப்பற்றப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கும் வெளியேற விரும்பக்கூடிய கிறிஸ்தவர்களுக்குரிய பிணை தொகையை கூட தன்னுடைய கையில இருந்து அந்த சக்கரவர்த்தி கொடுக்குறாரு. யாரு? சலாவுதீன். அந்த அளவுக்கு நேர்மையாக நடக்கிறாங்க. அந்த 1187 பின்னரும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க.
என்ற அளவு குறிப்பிட்ட அளவிலான யூதர்கள் எல்லா காலகட்டங்களிலும் முஸ்லீம் ஆட்சியில் வந்து சுமூகமாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் 3 தரப்பினர்களுமே நிம்மதியாக முஸ்லீம்களுடைய ஆட்சியில் இருந்திருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பின்னணியில் தான் முதலாவது உலகப் போர் ஏற்படுது. 1986 நினைக்கிறேன். தியோடர் ஹெர்சலுடைய டெர் ஜூதன் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய த ஜூவிஷ் ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம் எழுதப்படுது. அதுதான் முதலாக ஒரு ஆக்கபூர்வமாக யூதர்களிடமிருந்து உருவாக்கப்பட்ட முதல் முயற்சி. ஒரு ஜூவிஷ் ஸ்டேட் உருவாக்கப்பட வேண்டும், ஒரு யூத தாயகம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதுடைய முதல் முயற்சி 1986 நினைக்கிறேன். அந்த புத்தகம் வந்து எழுதப்படுது. 1987 வந்து முதல் ஜூயிஷ் காங்கிரஸ் உருவாக்கப்படுது பேசல் நகரில். அந்த பேசல் நகரில் அந்த காங்கிரஸுக்கு பிறகு தியோடர் ஹெர்சல் எழுதுறாரு, டுடே ஐ ஃபவுண்டட் த ஜூயிஷ் ஸ்டேட் அப்படி. இன்றைய தினம் நான் வந்து யூத தாயகத்தை உருவாக்கி இருக்கிறேன். இதை உலகம் ஒரு 50 ஆண்டுகளில் அறியும்னு சொல்லி அறியும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. ஆனால் 51வது ஆண்டில் இஸ்ரேல் உருவாகுது. சரியா? இந்த காலகட்டத்தில் தான் இந்த பின்னணியை நாம் வந்து தெளிவாக விளங்க வேண்டிய கடமை இருக்குது. அதாவது எல்லா ஜெருசலம்ங்கிறது அல்லது பலஸ்தீன்னு சொல்லக்கூடிய அந்த தாயகம் வெறும் முஸ்லீம்களுடைய மட்டும் புனித நகரம் இல்லை. முஸ்லீம்களுடைய புனித நகரம், கிறிஸ்தவர்களுடைய புனித நகரம், யூதர்களுடைய புனித நகரம். இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கும் அப்படித்தான். உலகம் அழியிற வரைக்கும் அது அப்படித்தான். ஏன்னா பனு இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள் தான் அங்கே தோன்றின நபிமார்கள். அவர்களுடைய உரிமையை அவங்க விட்டு கொடுக்கல. அவங்க யூதர்களும் தங்களுடைய நபிமார்களுடைய தாயகமாகத்தான் அதை நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் அதை அப்படித்தான் போற்றுறாங்க. நம்மளும் அப்படித்தான் போற்றுறோம். நம்முடைய மிக முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபிமார்களுடைய பாதச்சுவடுகளால் புண்ணியமான ஒரு பூமின்னு தான் நாம் நினைக்கிறோம். இந்த அடிப்படையில் 3 மதத்தவர்களுக்கும் புனிதமான ஒரு நகரம். யூதர்கள் பெரும்பான்மையாக வசித்த காலகட்டங்களில் அங்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. அதனால அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு கையில் ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் யூதர்கள் வெளியேற்றப்பட்டதுடைய வரலாறு நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய கையில் ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் யூதர்களும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க, முஸ்லிம்களும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த பாலஸ்தீனுடைய பின்னணியாக நாம் பார்க்குறோம். பிரிட்டிஷ் மேண்டேட்டு 2வது உலகப்போர் அந்த காலகட்டம், 1வது உலகப்போரில் வந்து உஸ்மானிய கிலாஃபத் வந்து அழிக்கப்படுது. பிரிட்டிஷ் மேண்டேட் ஏற்படுத்தப்படுகிறது. பிரிட்டிஷ் மேண்டேட்டோடு சேர்ந்து பாலஸ்தீனில் வந்து ஒரு இஸ்ரேல் உருவாகுவதற்கான ஒரு முயற்சிகள் செய்யப்படும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் உருவாகுது. PLO உருவாகுது, யாசர் அரஃபாத்துடைய முயற்சிகள் இருக்குது. அதற்கு பின்னால் தான் ஹமாஸ் உருவாகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். PLOவுடைய செயல்பாடுகள் போதாது, இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவான ஒரு அமைப்பு தான். பேசிக்கலி ஹமாஸை பொறுத்தவரையில் வந்து ஒரு இதை வந்து ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக வென்றெடுக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான். இன்னைக்கு ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் உருவானதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு யாசர் அரஃபாத் ஒரு நாட்டுடைய தந்தையாக கொண்டாடப்படுவார், அந்த அளவுக்கு ஹமாஸுடைய தலைவர்களும் கொண்டாடப்படுவாங்க. அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அதான் அதனுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உள்ள வரலாறு. நிறைய ரொம்ப டீட்டெயில்டாக பேச வேண்டிய வரலாறு. கண்டிப்பாக புரியுது. ரொம்ப சுருக்கமாக அழகாக சொன்னீங்க. ஒரு பெரிய வரலாறு. இதில் ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த வரலாறில் எனக்கு பர்சனலாக இதை கேட்கணும்னு தோணுது. அதாவது உமர் அல்லாவுடைய அந்த பாலஸ்தீன் ஜெருசலம் கைப்பற்றப்பட்ட அந்த வரலாறு சொன்னீங்க இல்லையா? அதில் வந்து இந்த வரலாறுகள் இஸ்லாம் அங்கே வந்ததுக்கு பிறகுதான் யூதர்கள் நிம்மதியாக வாழ தொடங்கினார்கள் அப்படிங்கிற இந்த வரலாறு நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ இதே மாதிரி யூதர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கட்டாயமாக. அதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இருந்தும் இவ்வளவு ஒரு வக்கிரமான ஒரு கொடூர எண்ணத்தோடு முஸ்லீம்கள் மேல் அவர்கள் பாய்கிறதுக்கான காரணம் என்ன? இதை மார்க்க ரீதியாக அணுகுனா இந்த யூதர்கள் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த சண்டை வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும் இறுதி நாள் வரை, மறுமை நாள் வரை அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆனால் எனக்கு அதையும் தாண்டி இதை கூடவா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. அதை பற்றி கொஞ்சம். அதாவது நீங்கள் வந்து சோஃப்ரானிஸுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த ட்ரீட்டி இருக்குல்ல, அந்த ஒப்பந்தம்,
அந்த ஒப்பந்தத்தை பற்றி சொல்லக்கூடிய கிறிஸ்தவ குரோனிக்கிள்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நாம் பார்க்கும்போது யூதர்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்று அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக அதில் எழுதப்பட்டிருக்குது. ஓகே. அதே நேரத்தில் யூத முஸ்லீம் குரோனிக்கிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 70 குடும்பங்களை கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட செய்தியை அதில் பார்க்கணும். அப்போ யூதர்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதற்கு பின்னால் வரக்கூடிய சிலுவை போருடைய அந்த காலகட்டத்திலையும் முஸ்லிம்களோடு யூதர்கள் தோளோடு தோள் நின்று போராடினதை நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்னால் வரக்கூடிய பல சந்தர்ப்பங்களையும் முஸ்லிம்களும் யூதர்களும் அந்த காலகட்டத்தில் இணைந்திருந்ததை தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட குறிப்பிட்ட ஒரு சதவீதம் யூதர்கள் வந்து இதை எதையுமே அக்செப்ட் பண்ணாத யூதர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நீங்க பார்க்கும்போது பல போராட்டங்கள் முஸ்லிம்களும் மற்ற பொதுமக்களும் நடத்தக்கூடிய போராட்டங்கள்ல பல இடங்களில் யூதர்கள் வந்து நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆமா, ஜியோனிசத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்கள்ல கூட நிறைய இந்த கொள்கை உள்ளவங்க, அதாவது முஸ்லிம்களை வந்து தேவையின்றி தாக்கக்கூடாது, நாம் ஒரு இனப்படுகொலை செய்கிறோம், பெரிய அநியாய அக்கிரமங்கள் செய்கிறோம், கடவுளுக்கு மாறுதலாக செய்கிறோம், இந்த செய்திகளை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஜியோனிசம் என்று சொல்லக்கூடிய தியோடர் ஹெர்சேலுடைய அந்த படைப்பு, அந்த ஜியோனிசம் வந்து ஒரு இன்னைக்கு எந்த அளவுக்கு சங்க பரிவார சக்திகளை நம்ம பார்க்குறோமோ அதை விட ஒரு அல்ட்ரா வெர்ஷனாகத்தான் அதை நம்ம பார்க்கணும். அவங்களுடைய சிந்தனை, அதாவது இவங்க வந்து யூத தாயகமாக ஜெருசலம் இருக்குது, அந்த ஜெருசலத்தை தங்களுடைய தாயகமாக கொண்டவர்கள் கூட இல்லை. இவங்க பலரும் யாருன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து தங்களுக்கு தாயகம் உள்ளவர்கள். ஒவ்வொரு யூதனையும் பொறுத்தவரையில் அவனுக்கு 2 நாடுகள், 2 குடியுரிமை இருக்குது. அவங்க அந்த நாடுகளுடைய குடியுரிமையை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இவங்க இங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு நாட்டை உருவாக இது பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு அக்கிரம செயல்களில் அவங்க ஈடுபடுறத பார்க்குறோம். யூதர்களுடைய சைக்காலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து சூரத்துல் பக்கராவை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எந்த அளவுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து துன்புறுத்தினாங்கன்னு தெரியும். தங்களுக்கு அனுப்பப்பட்ட தங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட ஒரு பெரிய ஹீரோ யூதர்களுக்கு கிடையாது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்களுடைய சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருந்தாங்க. அதாவது படைக்கப்பட்ட சமூகங்கள் நீங்கள் தான் சிறந்தவர்கள்ங்கிற ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு இருந்தது. அந்த அந்தஸ்து அவர்களிடமிருந்து எடுத்து மாற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்து வழங்கப்பட்டதுடைய காரணமும் தான். இவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடியவங்க, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த வசனத்தை